ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெட் சைலண்ட் சேனல். இன்றைக்கான டாப்பிக்கில் வந்து பட்ஜெட்ஸோட ப்ரைஸ் லிஸ்டிங்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் 2024. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் 2022 தான் போட்டேன். இந்த வருஷம் வந்து யாருமே பெருசாக அப்லோட் பண்ணுறதில்ல. பட் பட்ஜெட்ஸோட ப்ரைஸ் இன்ஃப்ளேஷனில் அவ்வளோ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளக்சுவேஷன் அவ்வளோவா இல்லைன்னு தான் சொல்லணும். பட் ஒரு கேஸில் பார்க்கும்போது நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், தென்னை விலைலாம் ராக்கெட் சைஸுக்கு அதிகமாகிடுச்சு. 40 ரூபாய் வந்து இப்போ 100 ரூபா வந்து நிற்கிது. ஸோ அப்போது பட்ஜெட்ஸோட விலையும் கண்டிப்பாக அதிகமானோம். பட் ஸ்டில் நான் சில பெட் ஷாப்லலாம் போய் கேட்கும்போது இன்னும் 350 அந்த ரேஞ்சில் தான் வந்து பேசிக் வெரைட்டிஸ்லாம் ஊற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் பிரச்சனை தெரியலையா அப்படின்னு தெரில. பட் கிராஜுவலாக பட்ஜெட்ஸோட விலை அதிகமாகிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ரொம்ப ரேராக தான் வந்து பட்ஜெட்ஸோட விலை கம்மியாக பார்க்க முடியும். நான்லாம் ஸ்டார்டிங்கில் 200 தான் பட்ஜெட்ஸ் வாங்கினேன். இப்போலாம் வந்து பேசிக்கே வந்து 350 கூட ரேர் ஆகிடுச்சுன்னு சொல்லுவேன். 400 வந்து நிற்கிறானுங்க. இதில் வந்து பேசிக்காக எனக்கு தெரிஞ்ச சில வெரைட்டிஸ் வந்து சொல்லுவேன் காமனாக. அதே நேரத்தில் வந்து இன்னொன்று சொல்லிக்கிறேன், பேசிக் வெரைட்டிஸில் தான் கொஞ்சம் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனில் இருக்கும். ஹை வெரைட்டிஸ் இந்த அப்படி சொல்கிறது ஷோ கிராஸில் அதெல்லாம் வந்து அதே ப்ரைஸ் தான் இன்னமும் லீடில் இருக்குது. ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா அது அதிகமாக வாங்க மாட்டாங்க நிறைய பேர். அந்த அதிகமாக வந்து ட்ரேடில் போகிறது வந்து இந்த பேசிக் வெரைட்டிஸ் பட்ஜெட்ஸ் மிஞ்சி போனால் ஆல்பினோ, ரெட் ஐஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் அதில் வந்து ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் பார்க்கலாம். சரி, டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் டெவலப் போகலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். நான் இந்த வீடியோவில் கூட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஜென்ரலான ப்ரைஸ் ரேஞ்ச் தான். இதுக்கு ஈஸியும் உங்களுக்கு கிடைக்கலாம், இதுக்கு மேலேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த கீழே கிடைக்கிறதுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கும் கீழே உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வளர்க்குறாங்க உங்கள் சர்க்கிளில் அவங்க வந்து அந்த பேர்ட்ஸுக்கான தெனை காஸ்ட் மட்டும் உங்கள்கிட்ட வாங்கிப்பாங்க. ஒரு 200 ரூபாயோ இந்த 150 ரூபாய் அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு உங்களுக்கு பேர்ட்ஸ் பேர் ஈஸியாக கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கேஸில் என்னோட டிசிஷன், அதாவது என்னோட ப்ரைஸ் லிஸ்டிங் வந்து தப்பாக போகும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் வெளியே வாங்குறீங்கன்னா வந்து ஒரு சரௌண்டிங்கில் வந்து பெட் ஷாப் வந்து 5 கிலோமீட்டர் தள்ளி எந்த பெட் ஷாப்புமே கிடையாது, அந்த ஒன்று தான் அந்த இடத்துல அந்த ராஜா அப்படின்னா வந்து அவங்க வைக்கிறது தான் ப்ரைஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நான் சொல்லக்கூடிய ப்ரைஸோட ரொம்ப அதிகமாக வச்சு விற்பாங்க. அந்த மாதிரி இடத்துல என்னோட ப்ரைஸ் லிஸ்டிங் வந்து ராங்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நான் சொல்லக்கூடியது வந்து ஜென்ரலாக இப்போ ரீட்டெயிலாக என்ன போயிட்டு இருக்கோ அதுதான் சொல்ல போகிறேன். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோஸில் வந்து சொல்லக்கூடியதில் வந்து ஒரு அடல்ட் பேரோட ப்ரைஸ் லிஸ்டிங் தான், சிக்ஸ் கிடையாது. அதே நேரத்தில் செமிடல் கிடையாது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பட்ஜெட்ஸோட ப்ரைஸ் லிஸ்டிங் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 350 450 வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. 450 ரொம்ப அதிகம் தான். பட் சென்னை மாதிரி ரீஜனில் தெனை காசு அதிகமாக இருக்கிறதுனால நிறைய ப்ரீடர்ஸே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டைமில் வந்து வேலை அதிகமாக தான் வச்சு விற்றுட்ருக்காங்க. அவங்கள குறை சொல்ல முடியாது, ஏன்னா தெனை வேலை அதிகமாகிடுச்சுல. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் ஐ பஜ்ஜீஸில் வந்து ஆல்பினோனா வந்து ஒயிட் கலர், அப்புறம் வந்து லுட்டினோ எல்லோ கலர் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பட்ஜெட்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 500 வரைக்கும் இருக்கும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் பட்ஜெட்ஸ்ன்றது நார்மல் பட்ஜெட்ஸோட ப்ரைஸ் லிஸ்டிங் தான். ஒரு 350 450 வரைக்கும் இருக்கும். பட் ஐடென்டிஃபிகேஷனுக்காக சொல்லியிருக்கேன். நார்மல் பட்ஜெட்ஸில் வந்து நெக்குக்கு பின்னாடி வந்து பிளாக் மார்க்கிங்ஸ் இருக்கும். ஆஃப்லைனில் அந்த மாதிரி எந்த மார்க்கிங்ஸும் இல்லாமல் கலர் மட்டுமே இருக்கும். அதே நேரத்தில் கலர் வாரியாக வந்து இது பிரைட்டாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து ஃபேலோ பட்ஜெட்ஸ்ன்றது ரெட் ஐ பட்ஜெட்ஸ் மாதிரி தான். ரெட் ஐ பட்ஜெட்ஸ்ன்றது வந்து ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ரெட் அவைலபிலிட்டியில் இருக்கும். பட் இந்த ஃபேலோ பட்ஜெட்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஆல்பினோ லுட்டினோ கலருக்கும் ஒரு நார்மல் பட்ஜெட்ஸ்க்கான கிராஸு. இது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ஐ வச்சுட்டு ஒரு நார்மல் பட்ஜெட்ஸ் இருந்தது, அதாவது நார்மல் பட்ஜெட்ஸில் வந்து ரெட் ஐ இருந்தது, கலர் ஷேடோட பக்காவாக இருந்ததுன்னா அதை வந்து ஃபேலோ பட்ஜெட்ஸ்ன்னுவாங்க. இந்த பட்ஜெட்ஸோட ப்ரைஸ் லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா 500 650 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு அடுத்துட்டு வந்து ரெயின்போ பட்ஜெட்ஸ். எனக்கு பிடிச்சதுலேயே பட்ஜெட்ஸ் வெரைட்டிஸ்லேயே இதுதான் ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லி கீழே கமெண்ட்டில் போடுங்க. இதோட ப்ரைஸ் லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா 700 1000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு அடுத்துட்டு வந்து சிங்கிள் ஃபேக்டர் ஸ்பாங்கிள் பட்ஜெட்ஸ் வந்து 700 850 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பட்ஜெட்ஸ் வந்து நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் விங்ஸில் வந்து பென்சில் மார்க்கிங்ஸ் இருக்கும். ஸோ ரேதர் தென் பார்க்குறதுக்கு நார்மல் பட்ஜெட்ஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த பென்சில் மார்க்கிங் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக காமிக்கும். இது வந்து 700 850 வரைக்கும் போகுது. இது எடுத்துகிட்டா பார்த்தீங்கன்னா டபுள் ஃபேக்டர் ஸ்பாங்கிள் பட்ஜெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா விங்ஸில் வந்து அந்த பென்சில் மார்க்கிங் எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளியராக இருக்கும். அதே நேரத்தில் வந்து ஐலாம் பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாதிரி கிளியர் ரிங்காக இருந்ததுன்னா இது வந்து டபுள் ஃபேக்டர் ஸ்பாங்கிள் பட்ஜெட்னுவாங்க. இதோட ப்ரைஸ் லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா 800 1000 வரைக்கும் இருக்கும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டவுட்டர் பட்ஜெட்ஸ். 2022 வீடியோவில் இப்படி தான் பண்ணேன். சரி, ஓகே, அது பேரை பார்த்துக்கோங்க. இந்த பட்ஜெட்ஸில் பார்த்தீங்கன்னா மூக்காண்ட ஏதோ டிசீஸ் வந்த மாதிரி ஒரு மாதிரி லூஸ் தரமாக பரதேசி மாதிரி இருக்கும். இந்த பட்ஜெட்ஸோட சில பேருக்கு இதுவும் பிடிக்குது, என்ன பண்ணுறது ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. இந்த பட்ஜெட்ஸ் வந்து
900லேருந்து 1200 இல்லை 1100 மேக்ஸிமம் பார்த்தா 1200 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஷோ கிராஸ் பஜ்ஜீஸோட ப்ரைஸ் லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா 2500லேருந்து 3000 வரைக்கும் இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் பஜ்ஜீஸ் பார்த்தீங்கன்னா விங்ஸில் வந்து ஒரு மாதிரி ஹெலிகாப்டர் பிளேட்ஸ் மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ் லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா 8500லேருந்து 10000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கப்புறமா வந்து ஷோ கிராஸ் பஜ்ஜீஸை விட இது பியூர் ஃபார்மு. இந்த ஷோ பஜ்ஜீஸில் வந்து இதோட ப்ரைஸ் லிஸ்டிங் வந்து கிட்டத்தட்ட 9000லேருந்து 10000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து இருக்கிறதுலே பஜ்ஜீஸ் வெரைட்டிலே ரொம்ப பெருசாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மல் பஜ்ஜீஸ் இந்த பஜ்ஜீஸை வச்சு பார்த்தீங்கன்னா நார்மல் பஜ்ஜீஸோட 2x டைம் வந்து ரொம்ப பெருசாக பல்காக இருக்க மாதிரி தெரியும். இதை வந்து ஷோ பஜ்ஜீஸ்ன்னுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து எனக்கு ஜென்ரலாக வந்து தெரிஞ்ச வெரைட்டிஸ் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். பட் 2022 வீடியோவில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து ஒரு ப்ரீடுக்கும் உள்ள வந்து சிங்கிள் ஃபேக்டர் டபுள் ஃபேக்டர்லாம் வந்து சொல்லியிருப்பேன். பட் அதெல்லாம் வந்து அவ்வளோவா இப்போது நிறைய பேர் வாங்குறதில்ல. ஏன்னா இந்த மாதிரி ஹை காஸ்ட் பஜ்ஜீஸ்ன்றது வந்து ஆசை கலக்கிறவங்க நிறைய பேர் வச்சுப்பாங்க. ஏன்னா அது நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஸோ பேசிக்காக வந்து 1500 வரைக்கும் தான் வந்து பிஸ்னஸ் மோட்டிவில் பண்ணுறவங்க வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுதான் வந்து இன் அண்ட் அவுட் போயிட்டு இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிற பட்ஜெட்ஸ்லாம் நிறைய பேர் வாங்குறது இல்லை. ஏன்னா காஸ்ட் வைஸ் அதிகம் இல்லை. 10,000லாம் யார் வாங்குவா சொல்லுங்கள். ஒரு மாத சம்பளத்தோட பாதி காசு அதெல்லாம் நிறைய பேருக்கு. ஸோ அதனால தான் அந்த மாதிரி பட்ஜெட்ஸ்லாம் வந்து இன்னமும் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்லாம் அவ்வளோவா இல்லாமல் அதே ரேஞ்சில் தான் இருக்குது. பட் சின்ன இந்த வெரைட்டிஸ்லாம் வந்து கொஞ்சம் 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி ப்ரைஸ் வேரியேஷன்லாம் இருக்குது. பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலில் மேல் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாப் பை.